அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை நீலம் பண்பாட்டு மையத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார்கள் ஊராட்சி ஒன்றியத்து அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு கவன ஈர்ப்பு ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவடையார்கள் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒக்கூர்னு ஒரு கிராமம், ஆவடையார்கள்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். இந்த கிராமத்துக்கு இங்கே வசிக்கக்கூடிய ஆதிராக மக்கள்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் சாலை வசதி கிடையாது, தெருவிளக்கு இல்லை, தண்ணியே அடிக்கடி ஒழுங்காக வர்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சேரி ஊரணின்னு இருக்குது, அதுவும் ஒரு சுகாதாரமற்ற நிலையில் இருக்குது. இதை சரி செய்ய வேண்டி அந்த கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரும் நீலம் பண்பாட்டு மையம் இளைஞரணி அமைப்பாளருமான முருகரத்னம் என்ற சேக் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திட்ட பலமுறை மனு கொடுத்தோம். எவ்வித நடவடிக்கை இல்லை. இந்த செய்தியை அறிந்து நாங்கள் இந்த தோழர்கள் நம்ம நீலம் பண்பாட்டு மையம் இளைஞரணி செயலாளர் சகோதரர் விக்ரம் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி நாங்கள் அரசுக்கு இந்த மாதிரி வைக்கிறோம். முக்கியமாக மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த பகுதியை ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான என்னென்ன அடிப்படை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அதை கலாய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தான் எங்கள் நீலம் பண்பாட்டு மையத்தை நோக்கம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனுக்களுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறோம். மேலும் அந்த கிராமத்தில் பல லட்ச ரூபா செலவு செய்து பொதுமக்களுக்கு சுகாதார வளாகம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுகாதார வளாகம் இன்ன வரலையும் பயன்பாட்டுக்கே இல்லாமல் அப்படியே கேட்பாரிட்டு கிடக்குது அப்படிங்கிறத தோழர் ஆய்வுப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் கிராம நிர்வாக அலுவலக கட்டடமும் அங்கே இடிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு தினம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேற்கூரையிலேருந்து செதிலாக விழுந்துக்கிட்டு இருக்கு, மேலேருந்து செவத்துலேருந்து. ஆகவே அதனால் பொதுமக்களும் அங்கே வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளும் ரொம்ப அச்சத்தோடு இருக்கிறாங்க. உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரையில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஜனநாயக முறையில் நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விடைபெறோம். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் நீலம் பண்பாட்டு மையம் செயல்வீரர்களின் கோரிக்கைக்கிணங்க மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிசாய்த்து உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுத்த வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆவடையார் கோயில் பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஆயிட்டு வர இங்கே வர அது ரொம்ப டேமேஜில் இருக்குது. ரெண்டாவது அங்கன்வாடி இடிச்சிட்டாங்க, இதில் வச்சுருக்காங்க. இதுக்கு கூட தண்ணி குட்டை மாதிரி இருக்குது. மழை பெய்ஞ்சிருக்கு, தண்ணி கிடக்குது சார். அந்த குட்டைக்குள்ள பிள்ளைகள் பூரா விளையாடுதுங்க. அங்கன்வாடி போகிற பிள்ளைகள் பூரா அதுக்குள்ள உட்காந்து விளையாடுதுங்க. சாக்கடை மாதிரி ஒரு தண்ணி அவங்களுக்குலாம் கிடக்குது சார். வாய்ப்பே இல்லை. 20 பிள்ளை இருக்கு. அதுக்கும் நாங்கள் சொல்லிட்டோம் சார். ஆனால் அந்த தண்ணி வெளியாகிறது மாதிரி வாய்ப்பே இல்லாமல் இருக்கு சார். சரி, பாவா பறிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பறிச்சு வீட்டுக்கிட்டலாம் சாக்கடை மாதிரி மழை பெஞ்சு பொறுமையா ஒன்னா சொல்லுறா. மழை பெஞ்சா குட்டை மாதிரி கிடக்கு சார். அப்படியே சின்ன குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க கையில. மக்களுடைய பிரதிநிதியை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, கோரிக்கை சார். நான் நீங்கள் சொன்ன வரைக்கும் சொல்லணுமா? சரியானு சொல்லுங்க. ஒன்று குடிநீர் பிரச்சனை. குடிநீர் பிரச்சனை 4 நாளைக்கு ஒரு தடவை வருது, இந்த மாதிரி சொல்லுவீங்க அதானே? இங்கே அவர் ஒரு பஞ்சாயத்து வச்சு வரட்டும், நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். தண்ணியை டேங்க்கில் ஏற்றி இறக்க சொல்லியிருக்கு. அந்த டேங்க்லேருந்து இங்கே தண்ணி வருமா? இல்லை சார், இங்கே தனியாக டேங்க் இருக்குது. இங்கே இப்போ வரல. டேங்க் இருக்கா? டேங்க் இருக்குது. டேங்க்கில் தண்ணி ஏறலை. தண்ணி ஏரியாவுக்கு மட்டும் போகுது. தண்ணி ஏறுது. எவ்வளோ கெப்பாசிட்டி? 10,000 லிட்டர் 30,000. பெருசா சின்னம்? பெருசுன்னா 30,000 போதுமே. அந்த ஏரியா மட்டும்தான் இருக்கும், இங்கே வராது. அதை நான் கனெக்ஷன் பிரித்து கொடுக்குறேன். அவர் வரட்டும். அது தண்ணி எவ்வளவு தண்ணி சப்ளை பண்ண முடியும்? இங்கே மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்குது? 30 வீடு இருக்கு சார். அப்போ எல்லாரும் பைப்பு தண்ணி திறக்கையில் யாருக்குமே தண்ணி கம்மியாக தான் வருது. அந்த அளவுக்கு தண்ணி வர்றது. எல்லாரும் பைப்பு அடைச்சதுக்கப்புறம் கீழே அப்புறம் நான் நல்லா திறம்பட வர்றதுக்குரிய ஏற்பாடை நான் தண்ணி சப்ளை பண்ணுறேன். வாங்க தண்ணி திறம்பட வர்றதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதை பற்றி ஒன்று. இங்கே 30 வீடு இருக்குது. இங்கே தண்ணி இந்த டேங்க்லேருந்து வர வைக்கலாம். இந்த டேங்க் 30,000. ஆமாம்.
இங்கேருந்து இங்கே முஸ்லீமுக்கு மட்டும் போதா வேறு எங்கே போகுது? அங்கே எத்தனை வீடு மொத்தம்? முஸ்லீம் இல்லையா? 95 வீடு. லைனுக்கு எத்தனை வீடு? 95 வீடு இருக்கு மொத்தம். 95 வீடு. 100 வீடு வச்சுக்கோம். 100 இன்ட்டு ஒரு வீட்டுக்கு 4 வீடு வச்சா 400 வீடு. 400 இன்ட்டு 55 அவங்களுக்கு மட்டும் 70,000 லிட்டர் போகுது. 20,000. 70,000 போகுது. கப்பு 100 4 பேர் ஒரு வீட்டுக்கு வச்சுக்கிட்டா கூட எவ்வளோ 400 வீடு. 400 இன்ட்டு 55 22,000 லிட்டர். 25,000 லிட்டர். 25,000 எவ்வளோ கெப்பாசிட்டி சொன்னீங்க? 30,000 லிட்டர். அது 2 டேங்க் ஒரு தடவை ஏற்றுனீங்கன்னாவே 2 பகுதிக்குமே கொடுக்கலாமே. அது வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தா சார். கொஞ்சம் பாருங்க, நான் சொல்ல வாங்கிக்கோங்க. பிரச்சனைகள் வேற. அப்புறம் சொல்லுங்க. 30 வீடு கணக்கு பண்ணு. 120 120 இன்ட்டு 55 இது ஒரு 5,000. அதில் எவ்வளோ சொன்னீங்க? 25,000. இதில் 5,000 30,000 கரெக்டாக தான் கட்டி. என்ன பிரச்சனைன்னா அங்கிட்டு வந்து நீங்கள் சொல்கிற 70,000 இங்கே போகுது. ஏன்னா அது மோட்டாரை வச்சு இழுக்கலாம், தொட்டிகள் வச்சு பண்ணிக்கலாம், அப்படி இருக்கலாம் இருக்கு சார். சரி, இப்போ வந்து நம்ம தண்ணியை நறுந்து தான் கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வால்வை வைங்க, அங்கிட்டு ஒரு லைன் போகும் ஒரு டைம். அந்த வால்வை பிரித்து இங்கிட்டு இவங்களுக்கு தண்ணியை பிரித்து கொடுக்கணும். டேங்க்லேருந்து தான் வால்வை வச்சு நீங்கள் முழு 30,000 லிட்டர்லேருந்து உங்கள்கிட்ட ஒரு 10 டேங்க் 10 டேப்புக்கு மட்டும் வச்சா அப்படி பிச்சுக்கிட்டு அடிக்காது, தண்ணி திறக்க முடியாது. இங்கே எத்தனை பப்ளிக் டேப் இருக்கா? வீட்டுக்கு வீடு. சரி, ஒரு காலையில் ஒரு புகைப்படம் எடுத்துறீங்களா? ஏர்லி மார்னிங் ஒரு 6 to 7 1 மணி நேரம் விடுங்க. முடிஞ்ச போது பிடிச்சிக்கிட்டோம். எத்தனை கூட வேணாலும் பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டோம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அங்கிட்டு 4 மணி விட்டு 7 to, ஏன்னா சாப்பாடு சமைக்கிறவங்க வெளியில் போகிறவங்க இதெல்லாம் இருப்பாங்க. அதனால ஒரு 5 to 6 அல்லது 6 to 7 ஏதோ 1 மணி நேரம் ஃபுல்லாக இங்கே விடுங்க, அங்கிட்டு விடுங்க. இல்லை சார், இது வந்து அதுக்கு பிறகு அங்கே உள்ள இதுகளை எல்லாத்தையும் இல்லீகல் கனெக்ஷன்லாம் எடுத்து இது பண்ணி நான் அப்படிதான் திருப்பரந்துறையில் 30,000 லிட்டர் 70 மோட்டர் 150 வீடு போனால் 70 மோட்டர் எடுத்தாங்க. அப்புறம் அவங்களே கலட்டிக்கிட்டாங்க. அங்கேயே பைப்பை உடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. உடைக்கிறத நம்ம திரும்ப தண்ணி பிரச்சனை இல்லாமல் ஓடிச்சு. திருப்பரந்துறையே சரி பண்ண 70,000 30,000 30,000 நாங்கள் அதே மாதிரி இப்படி எடுத்துட்டோம்னா வாழ்வு எடுத்துட்டு எப்போதும் எல்லாருக்கும் தெரியும் 30,000 போதும் ஒரு முறை ஏற்றினா. சோர்ஸ் நல்லா இருக்குல்ல, மோட்ரு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, தண்ணி பிரச்சனையே நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேப்பை வால்வை மட்டும் வச்சு இங்கிட்டு ஒரு 1 மணி நேரம் சொல்லிடுங்க. எந்த டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விடலாமா? தாண்டி கோயில் தாண்டி உள்ள போகணும். அங்கே ஒரு 10,000 லிட்டரு டேங்க் இருக்கு, அதை நான் பிரித்து விட்டுருவேன். அது வேற வீடு வாசல் இது பண்ண முடியாது. இங்கே வீடு கட்டுற மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே என்ன முடியுமோ இடம் வாங்கி போட்டுருக்கோம், வீடு கட்டணும். அப்படிதான் லீவ் விடுவோம். ராணி ஏன்னா இருங்க அங்கே இப்படி எறும்பு அங்கே பார்த்து குடிக்கிறதுக்கு தான் நாங்கள் தண்ணி மாடு பேசுகிறேன் வீடியோ எடுக்கல. ஏன்னா இவர் பாத்திரம் பண்ணாங்க, அதெல்லாம் நாங்கள் இருக்குங்க மேடம். கவுன்சிலர் அம்மா தான் இந்த குளம் கொட்டை சுத்தம் பண்ணி மரக்கண்ணு வச்சு நாங்கள் நட்டு தரந்து தான் கமிஷனர் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த இதெல்லாம் என்ன கருவை எடுத்துவிட்டு மரக்கண்ணை நட்டு சுத்தப்படுத்தி கொடுத்தா இது தெளிவாக இருக்கும். நல்லா குழம்பு குளிக்க குழம்பு தண்ணிக்கு பயன்படுத்த இதோட ஒன்றில் ஏற்றக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் பயன்படுத்தும். இல்லை சார், நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கவே எப்படி இன்னும் ஒரு 6 மாதம் எடுத்துக்கீங்க. அப்படின்னு
கருவை எடுத்துட்டு கண்ணு வச்சு கொடுக்குறதுக்கு 6 மாதம் ஆகுமா உங்களுக்கு? குளத்தை சுத்தம் பண்ணணும்ல சார், அங்கே அந்த சாக்கடை கூட தேவையில்ல. அதில் அது நினைச்சோம்னாலும் 15 நாளில் செஞ்சுருவோம் நாங்கள். நீங்கள் அந்த 2 குளத்தையுமே தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிளர்க்கு சாப்பிட்டு சொல்லிட்டு 2 குளத்துலையும் உள்ள தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னாவே ஓரளவு குளிக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளையெல்லாம் கூட நேரம் ஒரு நாள் சுத்தம் பண்ணிடலாமா? அங்கே நம்ம விட்டுருக்கோம்ல டொனேஷன் கார்டு, அவரை தூக்கி இங்கே விடுங்க, அதோட வேலை இல்லையா? இங்கே ஒரு நாளில் சுத்தம் பண்ணிடுங்க. மரங்கள் இங்கே உள்ள 100 நாளையில் இருக்காங்களா? எத்தனை பழைய உறுப்புகள் இருக்குல்ல, பழைய உறுப்பு லிஸ்ட்டு போட்டிருக்கல, உங்களுக்கு மீட்டிங்கில் கொடுத்துருக்கல, அந்த உறுப்பில் இவ்வளோ பணம் இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டு இவங்களை வச்சு இதை குழி போட்டு குழியை போட்டு மரக்கன்று வந்துடும். அது நாளைக்கு வருது சார், இது 6000 மரக்கன்று வருது. மா, பலா, கொய்யா கொண்டு வந்து நாளைக்கே நடணும். கவுன்சிலர் அம்மா அவங்க சேர்மன் கேண்டிடேட் ஒரு நாளையில முடிச்சு காமிக்கிறோம். கொண்டு போயிடல, நாங்கள் ஒரு நாளையில முடிச்சு காமிக்கிறோம். சுத்தப்படுத்தி இது ஜேசிபி ஓடி அங்கிட்டு மரக்கண்ணனை குழி தோண்டும் போதே அங்கிட்டு ஜேசிபி ஒர்க்கு நடக்கும். பஞ்சாயத்தில் பணம் இல்லைன்னு சொல்லி ஜேசிபி ஓட்டுறதுக்கு இல்லை, அதுதான் டொனேஷன் கார்டு சொல்கிறேன். இல்லாட்டியும் நான் தரேன். சொல்லி 4 இடம் எரியலைன்னா நாளைக்கு 4 இடமா? நிறைய பல்ப் எரியாம இருக்கு. 4 இடம்லாம் கிடையாது. கீழே குடிப்பெல்லாம் எரியுதா சார்? அங்கே கலர் ஏரியா இதுவும் லேசா விட்டு தான் பிடிக்குது. எங்கேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி உள்ள கதை அவங்க நீளம் நம்ம சொல்கிறதெல்லாம் உலக அளவில் போகும். நீங்கள் செஞ்சீங்கன்னா அதையும் ப்ரைஸ் வச்சியாக பண்ணி உங்களுக்கு நல்ல பேர் உருவாக்கி நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு ஜேசிபி ஓட்டுறதுக்கு இது ஒன்றுங்க கூட குறைச்சிருந்தாலும் நம்ம சார் இருக்காங்க, இல்லை நம்ம எப்படியாவது பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் ஓடட்டும். இவங்களுக்கு நாளைக்கு பழைய உறுப்புக்கு இளமாறு அப்புறம் போட்டு போட்டு அப்புறம் ஏற்றிக்கலாம். ஆளை இறக்கி குழியை போட்டு கண்ணை இறக்கி கொண்டுட்டு வந்து கண்ணை நட்டு சுத்தமாக இருக்கணும். கருவே எடுத்துடணும், குளத்தை மரக்கடல் கட்டணும். இங்கே ஒரு வாழ்வை வச்சு தண்ணி சுத்தமாகிறதுக்கு ட்ரைனேஜ் உள்ள போய் கலக்குது இல்லை, அதெல்லாம் பார்த்துக்குருவா. அதெல்லாம் பார்த்துக்குவா. அவங்க வேலையை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சுத்தப்படுத்துறோம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கொண்டு வந்து எப்படி இதை கலப்பாங்க. அதற்கெல்லாம் ஆள் எல்லா இதுவுமே அதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ஜினியர் இருக்காங்க, ஓவர்சீஸ் இருக்காங்க. இளைஞர் தானே சரி. அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கு பேமெண்ட்டு அவ்வளோதானே? டாய்லெட்டுக்கு பேமெண்ட் எங்க ரூபா? பாருங்க, வந்து பார்த்துட்டு போறேன். இந்த ஒரு நிமிஷம் இந்த இவ்வளோ சுகனா கால் பண்ணியிருந்தேன். இந்த பேருக்கு தானே இது வந்து வந்தாங்க மட்டும் இல்லை கட்டி பேமெண்ட் கட்டி இந்த இதை வாட்ஸ்அப் அம்மா பேர் எழுதி ரெடியா இருக்காங்க. கேவிடி இது சர்வேல இருக்காங்களா? சர்வேல லெஃப்ட் ஓவரில் கேளுங்க, தகுதிங்கிறத கேட்டுட்டு அப்புறம் இது பெட்டிஷன் அப்புறம் வாங்கிடுவோம். இங்கே இருக்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி. நீங்கள் சுகன் இருக்காங்களா? இடம் இருக்குன்னு நாளைக்கு உங்களுக்கு தரேன். இடம் பட்டா அவங்க பேரில் ஆர்டிஸ்ட்னா உடனே போடணும். சாயந்தரம் இதை ஸ்கேன் பண்ணி போட்டுட்டு மனுவை எனக்கு கிளாஸில் வந்து பார்த்தோம். அந்த இது பேமெண்ட் போடுறது ஆன்லைன் தான். அந்த ஐடி பார்த்தாலும் இருக்குதான்னு பார்க்க சொல்லுங்க. ஐடி அது இங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க ஏற்றும் போது ஐடி நம்பர் எதனா தப்பாக அது அங்கேருந்து ஐடி காட்டாமல் இருக்கும். அது இருக்கிறத போட்டு இல்லாதது செக் பண்ணி ஏற்றிடும்.
இதுல இப்ப இருக்கிறது இப்போ ஒரு நாளைக்கு உடனே ஆயிடும். அருண், நாளைக்கு இந்த ஒக்கூர்லேருந்து ராஜலட்சுமின்னு ஒரு 2 பேர் வருவாங்க. அவங்க டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு இப்போ இந்த கேகேயில் இதில் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து பட்டா யார் பேர்ல இதுதானே டாய்லெட் தெளிவா இருக்கு. ஆனா ஏற்கனவே உங்க அப்பா அம்மா பேர்ல இங்க வீடு இருக்கா? அப்படி இருந்தால் வந்துடாது. அப்படி இருந்தா அதுக்கு வேற ஸ்கீம் இந்த ஸ்கீம்லேருந்து தர முடியாது. சரி, இது உங்களுக்கு டாக்குமெண்டோட நாளைக்கு வருதுமா? அது இடிச்சிட்டு கட்டுறது. வீடு இடிச்சாச்சு. ஆக்சுவலா அந்த கொஞ்சம் தள்ளுங்களேன், அதுதான் இடம் இந்த பொண்ணுக்கு. இந்த இடத்துல போடலாமா? அதுதான்மா, அதுக்கு எங்கேயே வரும். ஆமா, வரும். ஆமா, அது வர்றப்ப நீங்கள் வாங்க தரோம். இப்போ இல்லை அது. இப்போ என்கிட்ட புதுசாக கொடுக்குறது. ஆனா அனைவருக்கும் வீடுனா அரசு ஸ்கீம். வீடு வந்துகிட்டே இருக்கும், கட்டிக்கிட்டே இருக்கும், கவலைப்படாது. மாறி மாறி வரும். ஏற்கனவே வீடு கொடுத்துருக்கோங்கிறதுனால கொடுக்காதவங்களுக்கு வீடு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வரும் படிப்படியா. ஒரு 2 பணம் வராது. புதுசா டாய்லெட் எங்களுக்கு வந்து இல்லையே, நாங்க தான் இந்த இடம் வாங்கி இது வந்து எங்க மாமா அத்தை இருக்கிற வீடு இல்ல. ஏற்கனவே நீங்க ஒன்றும் பதறாதீங்க. நான் ஒன்றும் இருக்கிற ஸ்கீமை சொல்றேன். நீங்க இருக்கிற தகுதியா இருங்க. நீங்க ஒரு மனுவை கொடுங்க. தகுதி இல்லைங்கிறது அப்புறம் சொல்லுங்க. இதுல வந்து குடும்பமா எங்க அத்தை மாமா தான் இருக்கிறாங்க. இல்லைங்கம்மா, நான் சொல்றத முதல்ல வாங்கிடுமா. உன் மனுவோட உன் டாக்குமெண்ட்லாம் சேர்த்து வச்சு கொடுங்கம்மா. எங்க ஜோனல் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணிட்டு நாங்க தரவா என்னன்னு முடிவு பண்ணுவோம். நீங்க சொல்ற நாங்களா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கேயோ இருக்கோம், புதுக்கோட்டையில் இருக்கேன். நானா திடீர்னு உங்களுக்கு கொடுத்துட முடியாது. அதாவது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க உள்ள வீட்டுல மாமனார் மாமியார் அவங்க கணக்கு, அவங்க தனி அட்டை, நீங்க தனி அட்டை, உங்களுக்கு தனியா இடம் இருக்கு. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் இது வந்து நாங்க பேசிக்கிறோம். ரெக்கார்டு அடிப்படையில் வந்து ஆய்வு செஞ்சு அவங்க அறிக்கை தருவாங்க. அதுக்கு அவங்க பொறுப்பு அப்படிங்கிறதுனால அது மாதிரி வரும். அது ப்ராப்பராக நாங்கள் நீங்கள் மனுவை கொடுப்போம். சரி, இப்போ நாங்கள் பேமெண்ட்டு டாய்லெட்டுக்குரிய பேமெண்ட்டு இப்போ இருக்கிறது 1-2 ஆயிரம். மற்றதெல்லாம் நாங்கள் அந்த ஸ்டாஃப் அந்த புதுக்கோட்டை பண்ணிட்டு போட்டு விட அது 1 வாரம் டைம் மாற்றி விட்டுருவாரு. 1 வாரம் தான் நாளைக்கு குளம் சுத்தம், வேலி, இது மரக்கன்று வைக்கிறது, இது கருவை சுத்தம் பண்ணுறதுக்கு நாளைக்கு வேலை நடக்கும். அங்கே வந்து தண்ணிக்கு வால்வை வச்சு இங்கே தண்ணியை பிரித்து கொடுக்குற வேலை நாளைக்கு முடியும். 4 லைனு இது இபி போல் லைட்டு ஏரியாது ப்ளஸ்ஸு அது இபிக்கு நாங்கள் அம்மா சொல்ல முடியும். இதோட வீடு அவ்வளோ. சரி, நான் இபிக்கு சொல்லிடுறேன். ஃபோட்டோ எடுத்து எனக்கு போடுங்க. எல்லாருமே எங்கள் தலையில் இபி எமர்ஜென்சி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இபி எமர்ஜென்சின்னு எனக்கு ஒரு நம்பர் இருக்குது. நான் போட்டேன்னா அவங்க அங்கே சென்னையிலேருந்து அடிச்சிருவாங்க. 108 அவங்க எடுத்துருவாங்க. நீலம் பண்பாட்டு மையம் புதுக்கோட்டையின் கோரிக்கையை ஏற்று மக்களின் பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைத்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு, ஆவுடையார் கோயிலை சேர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு நன்றி.